இந்த பேக் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ காட்டன் yarn எடுத்திருக்கேன். ஹச்மார்க்கு 4 mm. நான் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் yarn எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரிங் போட்டாச்சு. இதுக்குள்ளே நம்ம 2 செயின் போட்டுக்க போகிறோம். இந்த 2 செயினை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த ரிங்குக்குள்ளே 12 ஹாஃப் டபுள் crochet போட போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம நூலை எடுத்துக்கிறோம். இந்த ரிங்குக்குள்ளே விடுறோம். நூலை எடுத்துட்டு இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்லேயும் சேர்த்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் crochet இதை மார்க் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம டோட்டலாக 12 டபுள் crochet போட போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்கேன். செகண்ட், ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம மார்க்கர் எடுத்துருவோம். இதில் நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஆனால் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ அடுத்து இந்த எல்லோ கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ நூல் எடுத்துக்கிறோம். நம்ம அதுக்கு இந்த 2 லூப் இருக்கு இல்லையா, இந்த 2 லூப் அப்படி ஜாயின் பண்ணுறோம். ஆச்சு. இப்போ நம்ம ஒரு செயின் போட்டு இதனால் டைட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பஃப் ஸ்டிச் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹூக்கில் இருக்கிற நூலை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நூல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்படி நூல் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு 3 இருக்கா? இதே மாதிரி நம்ம 4 டைம்ஸ் செய்ய போகிறோம் டோட்டலாக. இப்போ நம்ம 1 டைம் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். அந்த ஹைட்டுக்கு நம்ம நூலை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த். இப்போ நம்ம நூல் எடுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளே ஃபுல்லாக வெளியில் எடுக்க போகிறோம். இது வந்து பஃப் ஸ்டிச். சரிங்களா? இப்போ அடுத்து 2 செயின் போடுறோம். இங்கே என்ன பண்ணோமோ இதுதான் நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நூலை எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நூலை எடுக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1 டைம் எடுத்திருக்கோம் நூலை. அதே மாதிரி டோட்டலாக 4 டைம்ஸ் எடுக்கணும். செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நூல் எடுத்து இந்த எல்லா லூப்லேயும் ஃபுல்லாக சேர்த்து வெளியில் எடுக்க போகிறோம். அடுத்து நம்ம 2 செயின் போட்டுக்கலாம். இதே தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்லையும் போட போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 12 பஃப் ஸ்டிச் வந்துருக்கணும். லாஸ்ட்டாக 2 செயின் போட்டு இப்போ நம்ம எங்கே பஃப் ஸ்டிச் போட்டிருக்கோமா அதை மேலே இருக்கிற செயினை இப்படி தூக்கி பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேப் கிடைக்குதுங்களா? இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ இந்த நூலை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்து இந்த பிங்க் கலர் எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த பிங்க் yarn இந்த பஃப் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம அந்த செயின்ஸ் 2 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைடு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நூல் எடுத்து ஒரு செயின் போட்டுருவோம். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு சிங்கிள் crochet போடுறோம். அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். அடுத்து 2 டபுள் crochet. இப்போ நம்ம இந்த பஃப் ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் crochet போடுறோம். ஸோ 2 தடவை நூல் எடுத்துக்கிறோம். பஃப் ஸ்டிச்சோட மேலே அந்த டாப் ஹெட்டில் சரிங்களா, இப்படி நம்ம நூல் அப்படி இழுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேப் தெரியும். அந்த கேப்புள்ள நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ட்ரிபிள் crochet போடுறோம். ஒரு ட்ரிபிள் crochet. இங்கே என்ன பண்ணுமோ அதுதான் இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே 2 டபுள் crochet போட்டோமா, அதுதான் நம்ம இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ
2 டபுள் crochet போட்டுக்கலாம். அடுத்து ஒரு half டபுள் crochet. ஒரு single crochet. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதுதான் நம்ம எல்லா செயின் ஸ்பேசஸ்லயும் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செயின் ஸ்டாப் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் சிங்கிள் crochetயோட நிப்பாட்டி இருக்கேன்னா இதுல இருந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். 50 போடுறேன். ஸோ நம்ம இப்போ இங்க ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி செயின் வந்து நமக்கு ட்விஸ்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா இருக்கு பாருங்க. இதை நம்ம இந்த சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா இங்க ஜாயின் பண்றோம். போட்டோமா அந்த ஸ்டிச்க்குள்ள இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி 2 லூப்ல இருந்து சேர்த்து எடுக்கணும். அப்புறம் இந்த செயின் ஸ்டாப்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ நம்ம இந்த பக்கம் போட்டதையே ஃபுல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ள போட போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் half டபுள் crochet. அப்புறம் 2 டபுள் crochet போட்டுக்கிறோம். அடுத்து இந்த பஃப் ஸ்டிச்ல ஒரு ட்ரிபிள் crochet. ஸோ 2 தடவை நூல் எடுத்து இந்த பஃப் ஸ்டிச்சோட ஸ்டாப்ல நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு ட்ரிபிள் crochet போடுறோம். இப்போ அடுத்து இந்த செயின் ஸ்பேஸ்ல இங்க என்ன பண்ணோமோ அதை ரிப்பீட் பண்ணிடுறோம். ஸோ 2 டபுள் crochet போட்டுக்கலாம். அடுத்து ஒரு half டபுள் crochet. லாஸ்டா சிங்கிள் crochet. ஸோ இங்க பண்ணதை இங்க நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம இந்த எல்லா செயின் ஸ்டிச்சஸ்லயும் ஃபுல்லா இங்க வரைக்கும் பண்ணி முடிக்க போறோம். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா அதுல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டலாம். ஒரு செயின் போட்டு இந்த நூலை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு பேனல் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொன்னு பண்ணிட்டணும். சரிங்களா? எப்படின்னா இதே மாதிரி மேஜிக் ரிங் போடுறோம். பஃப் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ அதை போட்டுட்டு வந்துடலாம் செகண்ட் பேனலையும். நான் செகண்ட் பேனலும் பண்ணிட்டேன். நம்ம இங்க பண்ணோம் இல்லையா இந்த ஒரு பார்ட் மட்டும் நான் இப்போ பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம இந்த செயின் ஸ்டாப் போட்டிருக்கோமா அதை வந்து இன்சர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு குட்டி லூப் மாதிரி தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம 8 செயின் போட்டுக்கலாம். எயிட் நமக்கு இந்த இருக்கு. இந்த டாப்லயும் இந்த பாட்டம் ஸ்டிச்சஸ்லயும் சேர்த்து நம்ம உள்ள வரும். உள்ள விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அப்பதான் நம்ம இதுவே இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்தது எல்லாமே நம்ம இங்க என்ன பண்ணமோ அதையே ரிப்பீட் பண்ண போறோம். லைக் இந்த இதெல்லாம் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்பேஸ்க்குள்ள விடுறோம். சிங்கிள் crochet ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்து ஒரு half டபுள் crochet. அடுத்து 2 டபுள் crochet. அண்ட் இந்த பஃப் ஸ்டிச்ல ஒரு ட்ரிபிள் crochet. இந்த இதில் பண்ண மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ நானும் ஃபுல்லாக பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ 2 பக்கமும் பண்ணியாச்சு பாருங்க. இது ஃப்ரண்ட் பேனல் அண்ட் இது வந்து பேக் பேனல். இதை வந்து நான் கட் பண்ணல, இந்த நூல் அப்படியே வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நல்ல பக்கம் இருக்கும் இல்லையா இது வந்து பேக் சைடு, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம ரெண்டும் சேர்ந்தாப்புல பார்த்து வைக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த லூப்பும் இந்த செயின் ஸ்ட்ராப்பும் வந்து நேரா இருக்கிற மாதிரி செக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். கரெக்டா அந்த பொசிஷன்ல வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இதை ஃபுல்லாத்தையும் கோர்க்க போறோம். இது வந்து நம்மளுடைய சிங்கிள் crochet ஸ்டிச். இப்போ ஸ்டிச்ல என்ன பண்றோம்னா நமக்கு இந்த இருக்கு. இதுல இந்த ஃப்ரண்ட் லூப் சரிங்களா? அதாவது நம்மள பார்த்து இருக்கக்கூடியது இந்த லூப்லயும் இந்த ஸ்டிச்சஸ்ல பேக் லூப் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? இதையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. இந்த பேனல்ல இந்த ஃப்ரண்ட் லூப்
முன் பக்கமா இருக்கிறது. பின்னாடி இருக்கிற பேனல்ல பேக் லூப். இப்ப நம்ம 2யும் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாவே பண்ண போறோம். ஆனா, ஃபுல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நமக்கு வந்து அந்த பவுச் மாரி உள்ள இருக்கிறது வந்து நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, இப்ப நம்ம இந்த லூப்பும், இந்த செயின் ஸ்ட்ராப்பும் இருக்குங்களா? இதுல இந்த பக்கமும், இந்த பக்கத்தையும் விட்டுட்டு, இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நம்ம இதே ஸ்லிப் ஸ்டிச்ச போட போறோம். இந்த லூப்பையும், இந்த 2 ஸ்டிச்சஸையும் நம்ம விட்டோம்னா தான் நமக்கு இப்படி ஓப்பனிங் கிடைக்கும். அப்பதான் நம்ம அந்த நெட்ட வந்து வெளியில எடுக்க முடியும். ஸோ இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப் டூ இந்த இடம் வரைக்கும். ஸோ இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி நடுவுல மட்டும் நான் ஓப்பனிங் விட்டுருக்கேன். இந்த லூப்ல இந்த 2 பக்கத்தையும் விட்டாச்சு. இதோட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம லாஸ்ட்டா ஒரு செயின் போட்டு இந்த நூல கட் பண்ணி விட்டுருவோம். இப்ப நம்ம அந்த நெட் பேட்டர்ன் செய்ய போறோம். அந்த மெஷ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அது நம்ம செய்ய போறோம். ஸோ இதான் நமக்கு பேக் பேனல். இந்த பேக் பேனல் தான் நம்ம செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த லூப் இருக்குங்க இல்லையா? இதுல அப்படியே கீழ பாருங்க. நமக்கு ஒரு சிங்கிள் குரோஷே ஸ்டிச்சஸ் தெரியும். நம்ம ப்ரீவியஸ் ரோல போட்டிருந்தோம் இல்லையா? இந்த இதுல. இப்ப நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் ஹூக்க. இது இருக்குங்களா? இந்த மாரி 2 லூப்லயும் சேர்த்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த பஃப்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் குரோஷே ஸ்டிச். ஆட் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் மெஷ் பேட்டர்ன் செய்றதுக்கு 12 செயின் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த சைடு ஆட் பண்ண போறோம். எப்படி பண்றோம்னா, நம்ம இங்க பஃப் ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோமா? செகண்ட் ஒன்ன விட்டுருவோம். இந்த செகண்ட் பஃப் விட்டு அடுத்ததுல நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போறோம். இங்க எப்படி சிங்கிள் குரோஷேல பண்ணோமோ அதேதான். ஸோ இந்த பஃப்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த இப்படி 2 லூப்பையும் சேர்த்து நம்ம எடுக்கிறோம். இந்த நூல் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்ப நமக்கு பாருங்க ஒரு செயின் லூப் மாரி ஒரு மெஷ் பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் இத நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 12 செயின் போட்டுக்கலாம். 12 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? இந்த பஃப் ஸ்டிச்ச விடுறோம். அதாவது அடுத்த பஃப்ப விடுறோம். அடுத்ததுல நம்ம இன்சர்ட் பண்றோம் ஹூக்க. ஸோ நமக்கு பஃப் ஸ்டிச் இங்க இருக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய சிங்கிள் குரோஷே ஸ்டிச்க்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நமக்கு பாருங்க அழகா இப்படி வந்திருக்கும். இத தான் நம்ம ஃபுல்லா பண்ண போறோம். ஸோ டோட்டலா நமக்கு வந்து இந்த செயின் ஸ்ட்ராப் இந்த லூப் இருக்குங்க இல்லையா? இது வந்து நமக்கு 6 கிடைக்கணும். ஏன்னா நம்ம இங்க 12 பஃப் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒண்ணு விட்டு ஒண்ணு போடுறப்போ நமக்கு டோட்டலா இந்த லூப் வந்து 6 இருக்கணும். லாஸ்ட் போடுறப்போ மட்டும் இங்க நம்ம ஜாயின் பண்றோம் இல்லையா? லாஸ்ட்டா போடுறது மட்டும் நான் எப்படின்னு சொல்றேன். ஸோ இப்ப நம்ம டோட்டலா 5 போட்டுட்டு வந்துரலாம். ஸோ பாருங்க நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1, 2, 3, 4 அண்ட் 5 இந்த மாரி 5 போட்டுருக்கு. இப்ப லாஸ்ட்டா ஜாயின் பண்றது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கு நம்ம இங்க 12 செயின் போட்டோமா, இங்க வந்து இப்போ 5 செயின் போட்டுக்கணும். லாஸ்ட் ஸ்டிச்சஸ்ல மட்டும். இப்ப நம்ம 5 செயின் போட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த ஹூக்ல 4 தடவ நூல சுத்திக்கிறோம். 1, 2, 3, 4 இப்ப நமக்கு மொத்தமா 5 இருக்கும். சரிங்களா? இப்ப இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே ஒண்ணு போட்டோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங்ல. அதுல வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போறோம். இந்த இருக்கு சிங்கிள் குரோஷே. இதுல இப்படி சென்டர்ல விட்டு நூல் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம 2 ஸ்டிச்சஸா வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இந்த 2 லூப். அடுத்து இந்த 2 லூப்ப சேர்த்து ஒரு செயின். அடுத்து இந்த 2 லூப். அடுத்து இந்த 2. லாஸ்ட்டா இந்த 2. ஓகேங்களா? இந்த மாரி நமக்கு கிடைக்கும். இதே தான் நம்ம அடுத்தடுத்த ரோ நம்ம பாட்டிலோட சைஸ் எவ்வளவோ, அவ்வளோக்கு இந்த பேட்டர்ன ரிப்பீட் பண்ண போறோம். நான் இன்னொரு தடவ உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். ஸோ இப்ப நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கு 12 செயின் போட்டுக்கிறோம். நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம அடுத்த லூப் இருக்குங்களா? இதுல இப்படி சென்டர்ல விட்டு ஆட் பண்றோம்.
நூல் எடுத்து ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கா? இப்ப இதுதான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாவ செய்றோம். அடுத்து 12 செயின் போட்டுக்கிறோம். அடுத்த லூப்ல இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி கிடைக்கும். இது நம்ம ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் இது செகண்ட் ரோ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாட்டிலோட ஹைட்டுக்கு ஏத்தாப்புல இதே பேட்டர்ன் நம்ம ரிப்பீட் பண்றோம். அண்ட் ஒன் திங் இந்த லாஸ்ட்டா போடுறப்ப மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல என்ன பண்ணோமோ அதே மாதிரி ரிப்பீட் பண்றோம். லாஸ்ட்ல நானும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் பொறுமையா பண்ணுங்க. நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் வாட்டர் பாட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைஸுக்குனாலும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாட்டில நம்ம இப்படி வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேஸ்ல இருந்து இவ்வளவு இந்த டாப் வரைக்கும் நமக்கு நல்லா கவர் ஆயிடுச்சு இந்த நெட். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஹேண்டில் போட போறோம். இப்போ லாஸ்டா இருக்க செயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு நம்ம அந்த ஹேண்டில் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே ஸ்டிச்க்குள்ளேயே நம்ம இப்போ இங்க இருக்குங்களா? இதே ஸ்டிச்க்குள்ள நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். இந்த சிங்கிள் crochetவ நம்ம மார்க் பண்ணிடலாம். செயின் ஸ்ட்ராப் போடணும். செயின் ஸ்ட்ராப் வந்து நான் இன்னைக்கு 50 செயின் போடுறேன். டோட்டலா 50 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த செயின் ஸ்ட்ராப் வந்து நமக்கு ட்விஸ்ட் ஆகாம கரெக்ட்டா இருக்குங்களான்னு செக் பண்ணிட்டு, நம்ம அடுத்த லூப் இருக்குங்க இல்லையா? இப்ப இது இந்த லூப்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த லூப்ல நம்ம இப்படி எப்பயும் போல சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்றோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம இந்த சைடு ஜாயின் பண்றதுக்கு நம்ம 6 செயின் போட்டுக்கிறோம். அதாவது இந்த லூப்ல எல்லாமே நம்ம ப்ரீவியஸ்ல 12 செயின் போட்டிருந்தோம். அதுல இப்போ பாதி போடுறோம். 6 செயின் போட்டுக்கலாம். 6 செயின் போட்டு அடுத்த லூப்ல நம்ம ஜாயின் பண்றோம். இதே மாதிரி இன்னொரு தடவ அடுத்த லூப்புக்கு 6 செயின் போடுறோம். 6 செயின் போட்டு அடுத்த லூப்ல ஜாயின் பண்றோம். சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்ப திருப்பி நம்ம இந்த பக்கம் ஹேண்டில் போட்ட மாதிரி இந்த சைடு இப்ப நம்ம ஹேண்டில் போட போறோம். இங்க என்ன பண்ணோம் 50 செயின் போட்டோம். அத நம்ம இங்கேயும் ரிப்பீட் பண்றோம். நம்ம இந்த இடத்துலயும் 50 செயின் போட்டுக்கலாம். இப்ப டோட்டலா 50 செயின் போட்டாச்சு. லூப் அடுத்து இங்க இருக்கு. இதுல நம்ம சென்டரா விட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம எப்பயும் போல 6 செயின் போட்டுக்கிறோம். 6 செயின் போட்டாச்சு. அடுத்த லூப்ல சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்றோம். அடுத்து நமக்கு லாஸ்ட்டா ஒண்ணு இருக்கு. இங்கேயும் நம்ம 6 செயின் போட்டுறலாம். இப்ப நம்ம இங்க ஜாயின் பண்றப்போ நம்ம இந்த சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா? மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத நம்ம எடுத்துட்டு இதுல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இதோட விடாம இந்த அவுட்டர் லேயருக்கு இன்னும் இந்த மாதிரி நெட் பேட்டர்ன் மாதிரி இந்த ஹேண்டில் சைடு நம்ம பண்ண போறோம். அதுக்கு நம்ம லாஸ்ட் ஸ்டிச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு செயின் போட்டுப்போம். போட்டுட்டு இங்க நம்ம சிங்கிள் crochet போட்டிருந்தோம் இல்லையா? ப்ரீவியஸ் இதுல. அதுலயே இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். போட்டுட்டு இத மார்க் பண்ணிடுவோம். இப்போ இந்த செயின் ஸ்ட்ராப் இருக்குங்களா? ஹேண்டில். இந்த ஹேண்டில் பகுதியில நம்ம ஃபர்ஸ்ட் 5 செயின் போட்டுக்கிறோம். சரிங்களா? 5 செயின் போட்டு இந்த ஹேண்டில் பகுதிக்கு வரோம். இங்க நம்ம இப்படி உள்ள விட்டு இன்சர்ட் பண்ணி ஹூக்க ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இதே தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லா செய்ய போறோம். இப்ப நம்ம ஒரு தடவ பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்து 5 செயின் போட்டுக்கிறோம். ஹேண்டில்ல இப்படி ஜாயின் பண்றோம். ஒரு சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். இந்த ஹேண்டில் ஃபுல்லா நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு வரலாம். அப் டூ இந்த எண்ட் வரைக்கும். ஹேண்டிலோட இன்னொரு சைடு வரைக்கும். இப்ப நம்ம லாஸ்ட்டா வந்தாச்சு. இந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. ஹேண்டில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு அழகா இது ஒரு மெஷ் பேட்டர்னா நமக்கு ஹேண்டிலும் கிடைக்கும். அதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இப்ப இந்த சிங்கிள் crochet போட்டிருக்கோம் இல்லையா? இதில நம்ம ஜாயின் பண்றோம். இதுல ஒரு சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்ட்ராப் ஹேண்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இது வரைக்கும் செஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 6 செயின் போட்டோம் இல்லையா? ப்ரீவியஸ் ரோல
அதில் வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னா 2 செயின் போட்டுக்கிறோம். இந்த லூப்பில் நம்ம சிங்கிள் crochet போட்டு ஜாயின் பண்ணுறோம். அடுத்து 2 செயின் போடுறோம். அடுத்து நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet. சரிங்களா? நமக்கு இன்னும் ஒரு லூப் இருக்குது. அடுத்த செயின் ஸ்டார்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லூப்பில் நம்ம இதே மாதிரி 2 செயின் போடுறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. அடுத்து 2 செயின் போடுறோம். இந்த ஸ்ட்ராப் இதில் இருக்கக்கூடிய இதான் சிங்கிள் crochet ஸ்டிச். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போட்டு ஹேண்டில் சைடு வந்தாச்சு. இப்போ ஹேண்டில் எங்கே நம்ம என்ன பண்ணோம் 5 செயின் போட்டு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அதான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் இந்த பக்கமும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக 5 செயின் போட்டு இந்த சிங்கிள் crochet இருக்குங்க இல்லையா, இதில் நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த ஸ்ட்ராப்பை முடிக்கிறோம். அடுத்து நமக்கு லாஸ்ட்டாக இந்த 2 லூப் இருக்குங்க இல்லையா, இதுவும் இதில் இப்பயும் போல் 2 செயின் போட்டு செயின் இதில் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து 2 செயின் போடுறோம். இந்த பக்கம் வரோம். இதில் இந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet. லாஸ்ட்டாக 2 செயின் இந்த லூப்பில் போடுறோம் அண்ட் லாஸ்ட். இப்போ இந்த மார்க்கர் எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஒரு செயின் போட்டு நூலை கட் பண்ணிடலாம். டடா! நம்ம இந்த மாதிரி அழகாக கீ செயின் மாதிரி நம்மளோட ஹேண்ட்பேக்கில் செக்யூர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் வந்து வெளியில் எடுத்துட்டு இதை நம்ம ஃபுல்லாக திருப்பிக்கணும். அழகாக ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிடும் கீழே. இப்போ இதில் நம்ம வந்து வாட்டர் பாட்டிலை வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வைரல் மெஷ் பாட்டில் ஹோல்டர் நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் சூப்பர் குயிக் crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.